எவ்வளவு இந்திரியங்கள் பகவான் கொடுத்திருக்கான். இது அத்தனையும் பகவத் அர்ப்பணமா பண்ண முடியலையே. கையால சாப்பிடுறோம் வந்து கையால பகவத் அர்ப்பணமா ரெண்டு புட்பத்தை போடுறோமா? இல்லை. காலால வாக்கிங் போறோம், காலால கோவிலுக்கு போறோமா? கோவிலுக்கு காரில் போய் இறங்கி கோவில் வாசல்ல பிரகாரம் மட்டும் சுத்தம். அது வரைக்கும் கார் தான். நடக்க முடியல, மூட்டு வலி. ஏன் மூட்டு வலி வந்தது? திவ்யநாமா சுத்தாததுனால, பதினேழு பிடிக்காதனால மூட்டு வலி. இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றான்? வாரத்துக்கு 5 நாள் கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை பார்த்துட்டா 6வது நாள் சனிக்கிழமை ராத்திரி பூரா வாழலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடின வழக்கெல்லாம். இதுதான் அன்னைக்கு எங்க பெரியவாள்லாம் சொன்னா, சனிக்கிழமை திவ்யநாமம் பண்ண சொன்னா. அன்னைக்கு எங்களை இந்த உலகம் பைத்தியக்காரன்னு சொன்னது. சனிக்கிழமை ராத்திரி பூரா கூட்டடிப்பானா எவனாவது? இன்னைக்கு உனக்கு உடம்பு ஸ்ட்ரெஸ், மைண்ட் ஸ்ட்ரெஸ் வேணும்னா நீ சனிக்கிழமை ராத்திரி பூரா குதிக்கிறீங்க. நாங்க அதுக்கு தான் அன்னைக்கு திவ்யநாமம் பண்ணோம். அன்னையே நீங்களுக்கு திவ்யநாமம் மட்டும்தான் பண்றது. எனக்கு தெரியாது, எங்களுக்கு வேற பாதை இல்லை. காட்டி கொடுத்த ஒரே பாதை, கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாதை நாம சங்கீர்த்தனம். இந்த காத்துக்கு மூட்டு வலி இருக்குமா? இந்த காதாவது பகவான் நாம கிட்ட வேற பிரச்சனை வருமா? கேட்க முடியல. என்ன காரணம்னா சத்சங்கம் நித்தியம் வேணும். சதாசவகாலம் நாம சங்கீர்த்தனம் வேணும். சந்த பதாச்சியோட சாதுக்கள் சேர்க்க இருந்து போச்சு அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் குருநாதால் என் பாதாபிஷேகம் சுகந்தி துளசின்னு ஒரு ஸ்லோகம். இந்த துளசி பகவானுக்கு போடுறோம் இல்லையா? அந்த துளசியில ஒரு வண்டு வந்து உட்கார்ந்தது. வண்டி எதுக்கு வந்தது? துளசியில இருக்கிற மகரந்தம் சாப்பிட வந்தது. அந்த நேரம் துளசியை நீ பறிச்சுட்ட. பறிச்சது துளசியை 3000 சமர்ப்பிச்சுட்ட. பண்ணது நீதான். ஆனா மோட்சம் எதுக்கு போச்சுன்னா வண்டுக்கு போச்சு. ஏன்னா வண்டி எங்க போய் உட்காண்டது? குருவாயூரப்பன் கால்நடையில் போய் உட்காண்டது. தெரிஞ்சா உட்காண்டது இல்லை. மகரந்தம் சாப்பிட போன வண்டு நீ பரிசு போட்டதுனால குருவாயூரப்பன் காலில் போய் விழுந்து. அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் வந்து உட்கார்ந்துட்டா போதும். மேலே இருக்கிற சாதுக்கள் பகவான் எல்லாம் சேர்ந்து அவ போற பாதையில நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருப்பா. கவலைப்படவே வேண்டாம். சத்சங்கத்தில் உட்கார்ந்துட்டா மீதி யார் பார்த்துப்பா? சாதுக்கள் பார்த்துப்பா, பகவான் பார்த்துப்பா, மகான்கள் பார்த்துப்பா. பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்று, எங்க பஜனையோ, எங்க ஹரிகதையோ, எங்க நாராயணிய பிரவச்சனமோ அங்க போய் உட்காரது மட்டும்தான் நம்ம வேணும். மதியம்தான் பகவான் பார்த்து. ஜெய் பண்டரிநாத் மகாராஜ் கி சமசரண சரோஜம் சாந்திரநீலாம்புதாபம் ஜகநதிஹிதபாணிம் மண்டனம் மண்டனா தருண துளசி समचरण सरोजं विठलं चिन्तयामि
தருண துளசி மாலாதரம் சந்திரபாலா தீரே வசந்தம் ரகுமாயி சமேதம் நாம சங்கீர்த்தன பிரியகரம் பண்டராபுர நிவசந்தம் ஸ்ரீவிட்டலம் சிந்தையே ஸ்ரீவிட்டலம் சிந்தையே புண்டலீகன் ஒரு பையன் வயசான அப்பா அம்மா வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. வெளியில அனுப்பிச்சப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்பா அம்மா அனுமதி தெரிஞ்சது. ஏதோ ஒரு ஆசிரமத்தை போய் உட்கார்ந்து பார்த்தான். அப்பா அம்மா அனுமதி இல்லை. ஓடி போய் காசிலேருந்து அப்பா அம்மாவை கூட்டுன்னு வந்தான். வந்துட்டேனப்பா, அப்பா புண்டலீக வந்திருக்கேன்ப்பா, அப்பா 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 மன்னிச்சுக்கோங்கப்பா, அப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா, அப்பா 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 உங்க பையன் புண்டலீகன்பா, உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருமா கட்டிட்டா இது நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ தெரிஞ்சுடுத்துப்பா, இப்போ நான் ஏமாந்து போயிட்டேன், இன்னைக்கு தெரிஞ்சுடுத்து. மாத்ருதேவோ பவ மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. அப்பா 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 நான் சொன்னதுப்பா, அப்பா எல்லாம் மன்னிச்சுப்பா. கதறி அழறா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அம்மா தப்பு பண்ணிட்டேம்மா. நான் சின்ன குழந்தையா இருந்த போது எனக்கு உங்க கையால மம்மு ஊற்றினேம்மா, நான் சாப்பிட்டுட்டேனேம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் மம்மு போடாம உன்னை வெளியில அனுப்பிச்சுட்டேனேம்மா. அம்மா அம்மா எல்லாம் மன்னிச்சிருமா. அம்மா 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 பார்த்துக்கலாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அம்மா கதறி அழகா. அம்மா ஞாபகம் இருக்குமா, இந்த கையால ஊட்டி விட்டீங்களே, இந்த கையை பிடிச்சி அழிச்சிட்டு போனே வாங்கோன்னு வச்சு காப்பாற்றுறான். அப்படி வச்சுக்கிறான் அப்பா அம்மா. ஒரு தோல்ல அம்மா, ஒரு தோல்ல அப்பா. தட்சிணேசம் பூரா சுத்தி காமிக்கிறான். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு